கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு வந்து நம்ம கேழ்வரகு மாவு வந்து நல்லா சலித்து வச்சுட்டேன். அப்புறம் சுடு தண்ணி வந்து கொஞ்சமாக சால்ட் ஆயில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. சுடு தண்ணி வந்து நல்லா இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கீரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை அரைச்சி காஞ்ச மிளகாய் பூண்டு சோம்பை நான் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அதை வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இந்த இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சளிச்சு மாவை வந்து கீரையும் வெங்காயம் அப்புறம் சுடு தண்ணி அப்புறம் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டே வரணும். நான் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்குது. அப்போ தான் சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. பட் கை வைக்கிற ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பிசைங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கேழ்வரகு அடைக்கு வந்து நான் வந்து மாவு ரெடி பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை வெங்காயம் அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் பூண்டு சோம்புலாம் போட்டு அரைச்சி வச்சது வெங்காயம் கீரையும் போட்டு வதக்கி இதில் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வாழை இலை அப்படின்னா பிளாஸ்டிக் கவரில் வந்து எண்ணெய் தடவி நல்லா அடை மாதிரி தட்டி அதை வந்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். நீங்கள் வந்து ரொம்ப பழக்கப்பட்டவனாக இருந்தால் டேரெக்டாக கல்லுலேயே நம்ம வந்து கல் ஹீட் ஆனதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இதிலே தட்டலாம். பட் ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தால் நம்ம வந்து இலையிலே வச்சு தட்டி அதில் எடுத்து டேரெக்டாக அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இட்லி பானையோட மூடி எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாம். நல்லா உருண்டையை வந்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி நம்ம வந்து அழகாக கவரில் வந்து எண்ணெய் தடவி அடை மாதிரி தட்டி இதை அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுட்டு இதில் அப்படியே சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சிம்லேயே வச்சு இட்லி பானையில் மூடியை போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இன்னும் டைம் எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டு வேக வச்சோம். நல்லா ஈவனாக வேகணும். அப்புறம் டேஸ்டியான கேழ்வரகு அடை ரெடி. இது வந்து நான் மூடி போட்டு இப்படி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் வேகணும். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்கள். வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுடலாம். நல்லா ஈவனாக வேகணும். இப்போ வெந்திருக்கும். நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு திருப்பி போடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு கொஞ்சமாக ஈவனாக வேகணும். நல்லா இதுக்கப்புறம் சுவையான அடை ரெடி. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். டேஸ்டியாக இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.